உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. செய்தி அலசல் பகுதியில் நாம் பார்க்கவிருப்பது பவாரியா கொள்ளையர்கள். கேள்விப்பட்டிருக்கிறோம். பல்வாழ் கொள்ளையர்கள் தெரியுமா? கேரளாவில் நிகழ்ந்த சம்பவம், நாமக்கல்ல பிடிபட்ட கொள்ளையர்கள் என்கவுண்டர், என்ன நடந்தது பார்க்கலாம். முதல்ல இந்த நிகழ்வை பார்த்து விடலாம். பவாரியா பாணியில் பல்வாழ் கொள்ளையர்கள், அதிர்ச்சி தகவல் இதோ. கேரளாவில் ஏடிஎம் கொள்ளை எப்படி நடந்தது? இன்று அதிகாலை 3 to 4 மணிக்குள்ளாக ஊரே தூங்கி கொண்டிருக்கக்கூடிய வேளையில் திருச்சூரில் சிட்டிக்கு பக்கத்தில், அதாவது மெயின் சிட்டி இல்லாமல் சிட்டிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய 3 ஏடிஎம் எந்திரங்கள் கேஸ் வெல்டர் வைத்து வெட்டப்பட்டு உள்ளே இருந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3 to 4 மணிக்குள்ளே இந்த நிகழ்வு நடந்திருக்கிறது. இந்த நிகழ்வில் 3 ஏடிஎம்களை சேர்த்து 65 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டது. இது பற்றின தகவல்கள் இன்று காலையிலே வந்தது. குறிப்பாக இதனுடைய சிசிடிவி கேமராக்கெல்லாம் வர்றப்போ ஒரு நபர் உள்ளே வர்றாரு. அவர் முகமுடியெல்லாம் கட்டிட்டு உள்ளே வந்து அங்கே இருக்கக்கூடிய கேமரா மேலே ஸ்ப்ரே பண்ணி கேமரா தெரியாமல் பண்ணிவிட்டு அதன் பிறகு இந்த நிகழ்வை நடத்திட்டு ஒரு வெள்ளை நிற காரில் தப்பிச்சு போகிறாரு. ஸோ இது இன்று அதிகாலை நிகழ்ந்த கொள்ளை. அதன் பிறகு அவர்கள் அங்கிருந்து தப்பி செல்வதற்கான திட்டத்தை போட்டு தப்பி சென்றிருக்கிறார்கள். இவர்கள் சென்ற அந்த காருடைய படத்தை வைத்து கேரள மாநில காவல்துறையினர் அருகில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு அலர்ட் கொடுக்குறாங்க. அவங்க வர்றாங்களான்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் கொடுத்த அலர்ட் படி காவல்துறையினர் கண்காணித்து வருகிறார்கள். இங்கே இந்த 3 கொள்ளை நிகழ்வு பற்றி இன்று அதிகாலையே செய்தி வந்துவிட்டது. எல்லாரும் அலர்ட்டாக இருக்கக்கூடிய சூழல்ல எங்கே அப்படின்னா, கேரளாவுடைய திருச்சூர்ல இருந்து கோவை ஈரோடு வழியாக நாமக்கல்லுடைய வெப்படை அருகே வந்து இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். எப்படி மாட்டிக்கொண்டார்கள் அப்படின்னு நீங்க கேட்கலாம். இவர்கள் நாமக்கல்ல செக் போஸ்ட்டை நிற்காம தாண்டி கொண்டு வந்திருக்கிறார்கள். அதன் பிறகு சில வாகனங்கள்ல 2 பைக் ஒரு கார் மேல மோதிட்டு காவல்துறையினர் தடுக்கிறாங்க. அப்படின்றப்போ வேகமாக இருக்கக்கூடிய வாகனங்கள்லாம் தடுத்து விட்டு அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒரு இடத்துல பொதுமக்களே அவங்க பிடிச்சாங்க அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. இன்னொரு புறம் காவல்துறையினர் அவங்களை விரட்டிட்டு வர்றாங்க. இந்த ஒரு சூழல அந்த கண்டெய்னர் லாரி ஒரு இடத்துல நிற்கிறப்போ அங்கே உள்ள இருந்த நபர்களை பொதுமக்கள் இழுத்து போட்டு தாக்குறாங்க. உடனே காவல்துறையினர்கள் அவங்களை மீட்டு அவர்களை அப்படியே அழைத்து செல்லுகிறார்கள். வாகன சோதனை, அதன் பிறகு விபத்து, அதன் பிறகு பொதுமக்கள் தாக்குதல் நடத்துகிறார்கள். அதன் பிறகு ஒரு என்கவுண்டர் நடக்குது. இந்த என்கவுண்டர் எப்படி நடந்துச்சுன்னு கேட்டால் காவல்துறையினர் சொல்றாங்க, இந்த வாகனத்தில் முன்னாடி வந்து ஒரு 5 பேர் இருந்தாங்க. அந்த 5 பேரை வந்து டிரைவர் உட்பட அவங்கள வந்து பொதுமக்களாக பிடிச்சிட்டாங்க. அவங்கள நாங்கள் கைது பண்ணிட்டோம். அந்த வண்டியை அங்கே இருந்து நாங்கள் காவல் நிலையத்திற்கு கொண்டு வந்தோம். கொண்டு வரக்கூடிய வழியில் கண்டெய்னருக்குள்ளே இருந்து ஒரு சவுண்டு கேட்டது. ஒரு குறிப்பிட்ட இடத்துல நிப்பாட்டி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே திறக்க சொன்னால் உள்ள 2 பேர் இருந்தாங்க. அந்த 2 பேர் தாக்க முற்பட்டு இறங்கி ஓடினார்கள். இந்த டிரைவர் தகவல் சொன்னது அவங்க இறங்கி ஓடினாங்க. அவர்களை பிடிக்க இன்ஸ்பெக்டர் உள்ளிட்ட 2-3 பேர் போனாங்க. அவர்கள் கற்களால் தாக்குனாங்க. இந்த ஒரு சூழலில் தான் தற்காப்புக்காக சுட வேண்டியதாகிவிட்டது. ஒருவர் இறந்து விட்டார். பணப்பெட்டி, அதாவது பணப்பையை வச்சிருந்த இன்னொருவர் காலில் சுடப்பட்டு பிடிக்கப்பட்டார் அப்படின்ற விஷயங்களை சொல்றாங்க. இந்த ஜுமான் அப்படின்றவரும் அஸ்ரு அப்படின்றவரும் இந்த கண்டெய்னருக்குள்ள உள்ள ஒளிஞ்சுக்கிட்டே பயணிச்சிருக்காங்க. எங்க இருந்து? திருச்சூர்ல இருந்து கோவை தாண்டி நாமக்கல் வரை இவங்க பயணித்துக் கொண்டிருந்திருக்கிறார்கள். அந்த கண்டெய்னர் பூட்டி சீல் வைக்கப்பட்டிருந்தது. உள்ளே ஆட்கள் இருப்பது யாருக்கும் தெரியவில்லை. இதன் பிறகு மேலும் ஒரு 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. சரி, இதனுடைய பின்னணி என்ன அப்படின்றதெல்லாம் விசாரித்துக் கொண்டிருக்கிறது காவல்துறை. இந்த கொள்ளையினுடைய பாணி எப்படி இருந்திருக்குது அப்படின்னா, இந்த கொள்ளை சரக்கு ஏற்றி வரக்கூடிய கண்டெய்னர் இருக்குங்க இல்லைங்களா, அந்த கண்டெய்னரில் இவர்கள் அங்கிருந்து பொருளோடு வருகிறார்கள். அதாவது திருச்சூரில் ஒரு இடத்துல கண்டெய்னரில் பொருளோடு வருது. அங்கே வந்து பொருள் அவங்க இறக்கிறாங்க. அதன் பிறகு அந்த கண்டெய்னர் தனியாக நிற்கிது. இதே மாதிரி இந்த கிரிட்டா காரில் இவர்கள், அதாவது டெல்லியிலேருந்து இந்த சரக்கு வந்திருக்கிறது. இவர்கள் ஹரியானாவிலேருந்து வந்திருக்காங்க. ஹரியானாவிலேருந்து கார்லேயே பயணித்து வந்திருக்காங்க. ஸோ 2மே தனித்தனியாக வந்து ஒரு கொள்ளை நிகழ்வு, அதாவது ஊருக்கு ஒதுக்குப்புறமாக ஊருக்கு வெளியில் இந்த கண்டெய்னர் நிற்கும். ஆனால் சிட்டிக்குள்ளே போயிட்டு இந்த கார் மூலமாக கொள்ளையை நிகழ்த்தி விட்டு இந்த கார் அப்படியே அந்த கண்டெய்னருக்குள்ளே பதுங்கிக் கொள்கிறது. இது யாருமே இல்லாத ஒரு இடத்துல நிகழ்ந்திருக்கு. அதுக்கப்புறமா வெளியில் பார்க்குறப்போ எல்லாரும் அந்த காரை தேடுவாங்க, ஆனால் கண்டெய்னர் தேட மாட்டாங்க அப்படின்னு கொள்ளையர்கள் நினைத்து கொண்டிருந்திருக்கிறார்கள். அதுதான் அவர்களுடைய பாணியாக இருந்திருக்கிறது. கண்டெய்னரில் தப்பிப்பது தான் அவர்களுடைய திட்டம். சரி, இவங்க எஸ்பிஐ வங்கியை மட்டுமே குறிவைத்து அதனுடைய ஏடிஎம்களை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு மெயின் காரணம் அதில் எப்போதுமே பணம் நிரப்பப்பட்டு இருக்கும் அப்படின்ற ஒன்று சொல்கிறாங்க.
ஆனால் இந்த பாணியில் கொள்ளையர்கள் தொடர்ந்து எஸ்பிஐ வங்கியை மட்டும் குறிவைக்கிறாங்க. இப்போ கிருஷ்ணகிரியில் கூட நடந்ததெல்லாம் எஸ்பிஐ வங்கியினுடைய ஏடிஎம். ஸோ இதில் வேறு ஏதாவது டெக்னிக்கல் ஃபால்ட் இருக்கா அப்படின்றதையும் கூட விசாரித்து கொண்டிருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ இவங்களுடைய நோக்கம் எஸ்பிஐ வங்கியினுடைய ஏடிஎம், அதுவும் கூகுள் மேப்பில் பார்த்து எங்கே ஏடிஎம் இருக்குது, குறிப்பிட்ட இடங்களுக்குள்ள 1 மணி நேரத்துக்குள்ள எப்படி போகலாம் அப்படிலாம் அவங்க பார்த்து இந்த திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள். சரி, இப்போ நமக்கு பவாரியா கொள்ளையர்கள் தெரியும். பவாரியா கொள்ளையர்களுடைய பாணி என்ன அப்படின்றதெல்லாம் நமக்கு தெரியும். படமாகவே தீரன் அதிகாரம் ஒன்றாக வெளிவந்திருக்கிறது. அதற்கும் இந்த பல்வாழ் கொள்ளையர்களுக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, கைது செய்யப்பட்டவங்க 5 பேர் பல்வாழ் மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். இதனுடைய பக்கத்து மாவட்டத்தை சேர்ந்த 2 பேர் இருக்காங்க. இதே போல இதற்கு முந்தைய நிகழ்வு கிருஷ்ணகிரியில் நடந்தப்ப கைது செய்யப்பட்டவங்க பக்கத்து மேவா மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். ஸோ இவர்களுக்கு இந்த குரூப்புக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்ன அப்படின்னா, ஒற்றுமை கண்டெய்னரில் வருவது, தப்பிச் செல்வதும் கண்டெய்னரில். பவாரியா கொள்ளையர்களும் இதே போல தான், கண்டெய்னரில் வர்றாங்க, கண்டெய்னரில் போகிறாங்க. இன்னும் சொன்னால் கண்டெய்னரில் அவங்களுக்கு உள்ளுக்குள்ள ரூமே வச்சிருந்திருக்காங்க பவாரியா கொள்ளையர்கள். ஆனால் இவங்க காரில் வந்திருக்காங்க. நோட்டமிடுவது, விற்பனை செய்வது போல தனியாக இருக்கக்கூடிய ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய வீடுகளை நோட்டமிட்டு வீடுகளில் கொள்ளையை நிகழ்த்துவது, நோட்டமிடுவது, அதே போல கண்டெய்னரில் தப்பிச்சு போவது அப்படின்றதும் பவாரியா கேங்குக்கும் இவர்களுக்குமான ஒற்றுமை. வேற்றுமை என்ன அப்படின்னா, இவர்கள் பவாரியா கேங் வீடுகளுக்கு குறிவைத்து தனி வீடுகளுக்குள்ள போய் கொள்ளை நிகழ்த்தி இருக்காங்க. இவங்க ஏடிஎம்மை ஃபோக்கஸ் பண்ணி கொள்ளை நிகழ்த்தி கொண்டிருந்திருக்கிறார்கள். பவாரியா கேங் யாராவது சத்தம் போட்டாங்க அப்படின்னா அவங்கள கட்டிட்டு அவங்கள கடுமையான ஆயுதங்களால் தாக்கி கொன்று அதன் பிறகு கொள்ளையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. இதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினரே உயிரிழந்திருக்கிறார். அதன் பிறகுதான் இந்த விவகாரம் பூதாகரமாகி இருக்கிறது. ஆனால் இவங்க ஏடிஎம்மை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி இதுவரை இந்த கொள்ளையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஸோ இதுதான் இவர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒற்றுமையும் வேற்றுமையும். பார்ப்போம் இன்னும் பல்வாழ் கொள்ளையர்கள் பற்றிய தகவல்கள் என்னென்ன வருகிறது என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.